ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் P/Q ஃபார்மேட்டில் இன்னொரு மாடல் சம் வந்து பார்க்கலாம். முன்னாடி வீடியோவில் ஜீரோஸ் வச்சு பார்த்தோம், அப்புறம் 1 வச்சு பார்த்தோம். அதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார் இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்னா, சிலதுக்கு மட்டும்தான் பார் இருக்குது, சிலதுக்கு பார் இல்லாமல் இருக்குது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 3 அப்படியே வச்சுக்கணும். ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். 4 3 2. அடுத்தது நம்ம மைனஸ், இங்கே வந்து 2த்துக்கு தான் பார் இருக்குது, இன்னொன்றுத்துக்கு பார் இல்லை. அதனால் அந்த 4 வந்து நம்ம -4 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுக்கணும். இப்போ 2 இதுக்கு பார் இருக்கா, அதுக்கு வந்து 9 9. பார் இல்லாமல் இருக்கிறது ஒரு நம்பர், ஸோ ஒரு 0 போட்டுக்கணும். இப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஸோ இதை நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ 3 9 9 0, இது ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 4 2 8 கிடைக்கும். நான் முன்னாடி சால்வ் பண்ணிட்டேன், ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி மெதுவாக போடுங்க. இப்போது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2970 கிடைக்கும். ப்ளஸ் 428 டிவைடட் பை 990. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 3398 டிவைடட் பை 990. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாடலில் சம்ஸ் வந்து இப்படி தான் நம்ம போடணும். தேங்க்யூ.